Hi everyone, milk fudge balls பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு துருவின தேங்காயை ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இதோட கலர் வந்து மாறாமல் அப்படியே லைட்டாக அதோட மாய்ஸ்டர் போய் உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாய்ஸ்டர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போது வேறு ஒரு பேனில் நான் 3 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் பால் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அதில் வந்து எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிண்டி எடுத்துக்கலாம். இது வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. இப்போ எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் கைவிடாமல் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த பால் பவுடரும் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வறுத்த தேங்காயை சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க தேங்காயை வந்துட்டு இந்த பால்ஸ் வந்து ரோல் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து நான் ஒரு 1/2 டின் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைனாக்கா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து விடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கரண்டியோடய சேர்ந்து சுத்தம், அது பேனில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சுத்தமாக ஒட்டாமல் வரும்போது ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை வந்து அதில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து எடுத்து நல்லா உருண்டையாக பால்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டதுக்கப்புறமா வந்து இந்த ரோஸ்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, மீதி ஒரு 1/2 கப் தேங்காய் அதில் வந்து இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மில்க் ஃபட்ஜ் பால்ஸ் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.